LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகத்துல அப்பா. நீங்கள் நம்ம டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபியூஷன் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஃபியூஷனில் ஒரு ப்ரொசீஜரலாக ஒரு ஃபயர் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஐ மீன் ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு தீ பிடிக்கிற மாதிரி, அது டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு லோகோவோ என்னவா வேணாலும் இருக்கலாம். ஏதோ நீங்கள் ஒரு லோகோ வந்து போட்டிங்கன்னா அதில் வந்து ஃபயர் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொசீஜரில் ஒரு அனிமேஷன் வந்து எப்படி பண்ணலாம், கம்போஷன் வந்து எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஈவன் இந்த கம்போஷனில் அனிமேஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். இதில் வந்து நிறைய டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பு, நிறைய கொஞ்சம் ஃபாஸ்ட் நாய்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் யூஸ் பண்ணதுனால தான் இதுக்கு முந்தின டுட்டோரியலில் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்னா என்னன்னு நம்ம சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இது வந்து கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ டுட்டோரியலுக்கு போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஒரு புது கம்போஷன் ஒன்று ரெடி பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ ஃபியூஷன் கம்போஷன் கொடுங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு நம்ம ஜஸ்ட் ஒரு நேம் கொடுப்போம், flame_tuto டுட்டோரியல்னு கொடுப்போம். எனக்கு வந்து 8 செகண்டுக்கு தேவை. ஸோ அதனால் 8 செகண்ட் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு க்ரியேட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃப்ளேம் டுட்டோரியல் எடுத்து நான் இங்கே வச்சிட்றேன். வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபியூஷன் டேபுக்கு வந்துடுறேன். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு தேவை. ஸோ நான் ஒரு டெக்ஸ்ட் லேயர் எடுத்து வைக்கிறேன். டெக்ஸ்ட் லேயரில் ஏதோ ஒன்று சம்திங் ஃப்ளேம் அப்படின்னு நான் போடுவோம். நான் வந்து என்னோட ஒரு முறை என்னென்னா டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுவேன்னு இல்லை, இதை நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணேன். இதுக்கு வந்து ஒரு லோகோ வேணாலும் நான் போடுவேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு மெர்ஜ் நோட் எடுத்துகிட்டு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பிளேன், டிரான்ஸ்பரண்ட் பிளேன் அதை எடுத்து இதை தூக்கி பேக்ரவுண்டாகவும் இதை தூக்கி ஃபோர்க்ரவுண்டாகவும் போட்டு இதை கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா நான் போடக்கூடிய ஏதாவது ஒரு லோகோ வந்து அது கம்போசிஷனுக்கு உண்டான ஆக்சுவல் ரெசல்யூஷன் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் அது நான் ப்ரிகாஷனாக என்ன பண்ணினேன்னா ஒரு பேக்ரவுண்டில் பிளேன் கம்போசிஷனோட ரெசல்யூஷனுக்கு போட்டேன்னா அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக செட் ஆகிடும். அதனால தான் நான் இதை எப்பவுமே பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை தூக்கி நாங்கள் ஓரமாக வச்சுட்டு இது சைடில் இப்படி வைப்போம். இந்த இதுக்கு பேர் வந்து பிளாங்க்னு டிரான்ஸ்பரண்ட்னு கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்த உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் அமெரிக்கா கேப்டன் ஒரு ஃபாண்ட் இருக்கும், அதை எடுக்கிறேன். ஓகே. இதை நான் சைஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒரு கருப்பு கலர் பிளேன் வேணும். ஸோ அதனால் ஒரு மெர்ஜ் நோட் எடுத்து போடுறேன், ஒரு பிளேன் எடுத்து போடுறேன். ஸோ இந்த பிளேனுக்கு வந்து பிளாக்னு நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன். இதை தூக்கி போடுறேன். ஓ சாரி, இதுதான் ஃபோர்க்ரவுண்டில் வரணும், பிளேன் தான் பேக்ரவுண்டில் வரணும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் கருப்பு கலரில் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுப்போம். ஏன்னா நெருப்புனா கொஞ்சம் பிளர் ஆகும்ல. ஸோ அந்த பிளர் எஃபெக்ட் கொடுப்போம். இது வந்து காசியன் பிளர்னு ஒன்று இருக்கும். ஸ்பெல்லிங் என்னப்பா, காசியன் பிளர் கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிளர் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து எனக்கு இந்த எட்ஜு மட்டும் தான் எனக்கு வேணும். கரெக்டாக இந்த எட்ஜுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து ஃபயர் வரணும். உள்ளெல்லாம் வந்து அவ்வளோவா ஃபயர் வரக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெர்ஜ் நோட் எடுக்கிறேன். இப்போ நான் இதை பேக்ரவுண்டாகவும் இதை தூக்கி ஃபோர்க்ரவுண்டாகவும் போட்டுறேன். போட்டுட்டு இதை தூக்கி அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு புதுசாக ஒரு பிளண்ட் மோடு வந்து நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன். யூஸ்வலாக ஸ்க்ரீனு மல்டிப்ளை அதான் யூஸ் பண்ணிப்போம். பட் இதில் வந்து எக்ஸ்க்ளூஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்க்ளூஷனை போடுறேன். ஸோ எக்ஸ்க்ளூஷனை போட்டால் என்ன ஆகுனா இந்த எட்ஜஸை இந்த உள்ளதை தவிர எட்ஜை மட்டும் எனக்கு பிளர் பண்ணியிருக்கும்ல அதை மட்டும் காமிக்கும். ஸோ எக்ஸ்க்ளூட் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு லாஜிக். சரிங்களா? இது நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தோன்னு போனால் இது புரியும் நான் சொல்கிறது. அதாவது 2 இன்புட்டு ஒரு அவுட்புட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 இன்புட்டுக்கும் நீங்கள் வந்து ரெண்டையும் சேர்த்து எனேபிள் பண்ணாலோ இல்லை ரெண்டையும் சேர்த்து டிசேபிள் பண்ணாலோ அவுட்புட் வந்து 0 தான் கொடுக்கும். அவுட்புட் டிசேபிள் தான் இருக்கும். அதே நேரம் 2ல் ஏதாவது ஒன்று எனேபிளாவோ டிசேபிளாவோ இல்லை இந்த ஒன்று இது 2 இன்புட்னா ரெண்டுமே வந்து ஒன்றாவோ இல்லை 0வாவோ இருந்தால் இங்கே 0 தான் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டும் ஒரே மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா. ஆனால் அதே இது 0வாவோ இது 1ஆவோ இல்லை இது 1ஆவோ இது 0வாவோ மாறி இருந்தால் வச்சுங்களேன், ரெண்டும் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே அவுட்புட் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ இந்த லாஜிக் படி தான் இதுக்கு பேர் எக்ஸ்க்ளூஷன் பேர். ஸோ இந்த லாஜிக் படி தான் இந்த எக்ஸ்க்ளூஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது நம்ம பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இதில் வந்து கொஞ்சம் நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கணும். பட் அது முன்னாடி நான் கொஞ்சம் இந்த பிளர் சைஸ் எல்லாம் அதிகப்படுத்திக்கிறேன். ஓகே
ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும், அதை கொடுப்போம். ஸோ டூப்ளிகேட் என்ன பண்ணோன்னா 2-3 காப்பி எடுத்து கொடுக்கும். ஓகே, அந்த மாதிரி. இதில் ஒரு 20 வைக்கிறேன். இதில் சென்டர் ஆஃப்செட் எனக்கு வந்து மேலே ஏறின மாதிரி இருக்கணும். கரெக்டாக தீ வந்து மேலே தானே ஏறும். ஸோ அதனால் மேலே ஏறின மாதிரி இருக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 0.502 கொடுக்குறேன். பாருங்கள் எனக்கு மேலே ஏறி இருக்கு பாருங்கள் அது. ஓகே, அடுத்து பிளரில் வந்துட்டு கொஞ்சம் பிளர் பண்ணிக்கிறேன். இதை ஓவர் பிளர் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து க்ளோ இதெல்லாம் தேவையில்லை. இந்த பிளெண்டில் வந்து கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் 0.508 கொடுக்குறேன். 0.63 கொடுக்குறேன். ஓவர் இதாக இருக்கா? பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போவோம் அது பாட்டுக்கு. ஸோ 0.63 கொஞ்சம் ஓவர். 0.61 கொடுப்போம். இதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். இது கரெக்டாக இருக்குது. எனக்கு இந்த இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணோம்னா டைரக்ஷனல் பிளர்னு ஒன்று இருக்கும், அதை கொடுக்குறோம். அது வந்து என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் பிளர் பண்ணி விடும். ஸோ நான் இந்த இதை இன்க்ரீஸ் பண்ணால் வச்சுங்களேன், லென்த்து இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு வந்து பிளர் ஆகுதா, ஆனால் ஒரு சைடாக பிளர் ஆகுது. எனக்கு இந்த பக்கம் நான் பிளர் வந்து மேலவாக்க ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த இதை -19 கொடுக்குறேன். பிளர் வந்து மேலவாக்க ஏறிடும். ஓகே, இந்த டூப்ளிகேட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸிங்கை நான் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். 0.515 கொடுக்குறேன். ஓகே, இந்த டைரக்ஷன் பிளரில் இன்னும் கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். 0.03. ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இதில் டிஸ்பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்க்கு வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேஸ் கொடுப்போம். இதில் டிஸ்பிளேஸில் எக்ஸ் ஆஃப்செட் ஒய் ஆஃப்செட்டை 0 பண்ணிடுவோம். பட் நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி டிஸ்பிளேஸ் கொடுத்தா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த மேப்பை இப்போ ரெடி பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா ஒரு ஃபாஸ்ட் நாய்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதை லெஃப்ட் வியூவில் பார்ப்போம் நம்ம இதை. ஓகே, ஃபாஸ்ட் நாய்ஸ் வந்து இதை பிளாக் ஆக்கி விட்ருவோம். ஸோ டீட்டெயில் வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஒரு 10 வைப்போம். ஓகே, இப்போ பிரைட்னஸையும் கான்ட்ராஸ்டையும் கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் சைஸ் வந்து நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திக்குவோம், ஒரு 10 வைப்போம். இந்த டிஸ்கண்டினியூ இதை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுப்போம். ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இதை வந்து அனிமேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெருப்பு வந்து கீழே இருந்தால் மேலே போகும் கரெக்டாக. ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஆஃப்செட் பண்ணணும். இந்த நாய்ஸை வந்து கீழே இருந்து மேலே போகிற மாதிரி ஆஃப்செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த ஆஃப்செட்டில் 0.5 0.5ல் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுறேன். கடைசி கீ ஃப்ரேம் வந்துட்டு இதை நல்லா அப்படி மேலே அப்படி ஏற்றி விட்டா வச்சுங்களேன். இப்போ பாருங்கள் மேலே ஏறுதா அது. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறணும். அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி வைக்கிறேன். ஓகே, இப்போ இது ஜஸ்ட் எனக்கு இது ஏறினா மட்டும் பார்த்தா இதை இன்னும் கொஞ்சம் அனிமேஷன் பண்ணணும் இதில். ஸோ அதனால் இந்த சீத் ரேட்னு இருக்கும், சீத் இதை நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு இதில் ஒரு 3ன்னு வைப்போம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் வச்சுங்களேன் இப்படி இந்த மாதிரி மாறும். ஓகே, இப்போ இதை தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பாக நான் கொடுக்க போகிறேன். இதை தூக்கி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ டிஸ்பிளேஸில் வந்துட்டு இந்த எக்ஸ் ரிஃப்ராக்ஷனையும் ஒய் ரிஃப்ராக்ஷனையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் ஒய் ரிஃப்ராக்ஷன் 0.025. ஓகே, குட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெருப்போட ஒரு சின்ன பேசிக் இது நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, குட். ஸோ நம்ம இப்போ ஒரு செட் நம்ம பண்ணியாச்சு இதில். ஆனால் இதில் வந்து நம்ம ஆக்சுவல் டெக்ஸ்ட் நமக்கு இதுக்கு மேலே நம்ம இருக்கிற மாதிரி வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு ஒரு செட் இங்கே ரெடி பண்ண போகிறேன். அந்த செட் என்னென்னா ஒரு மெர்ஜ் நோடு ஒன்று எடுக்கிறேன். ஓகே, சாரி இது மல்டி மெர்ஜ், நம்ம வெறும் மெர்ஜ் நோடு எடுப்போம். ஓகே, எடுத்துகிட்டு இந்த செட்டு நான் அப்படி ஓரமாக அப்படி தூக்கி வச்சேன். இது என்ன செட்டுன்னா டெக்ஸ்ட் போட்டு அதுக்கு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம்ல இந்த செட். இதை நம்ம அப்படி ஓரமாக வச்சுருவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை தூக்கி நான் இங்கிட்டு கொடுக்குறேன் பேக்ரவுண்டில். உங்கள் ஃபாஸ்ட் நாய்ஸை தூக்கி இங்கே ஃபோர் கிரவுண்டில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் இது அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் லெஃப்ட் வியூவில்.
ஓகே, பட் எனக்கு வந்து இப்போ இதில் எப்படி வேணும்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு உள்ள இந்த டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல மட்டும் எனக்கு வந்து இந்த நாய்ஸ் வந்து இருக்கணும், இந்த ஃபாஸ்ட் நாய்ஸ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லூமா கீன்னு ஒன்று இருக்கும், அதை எடுக்கிறேன். எடுத்தாச்சா? எடுத்துட்டு இந்த லூமா கீ என்ன பண்ணால் அதுக்கு முன்னாடி ஒரு டுட்டோரியல் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதே ஃபியூஷன் டுட்டோரியலில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து மேட்டாக யூஸ் பண்ணி மாஸ்க் மாதிரி கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா இந்த நம்ம இந்த இது இருக்குல்ல பிளாக் பிளேனில் ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டு, இதை தூக்கி லூமாக்கு இன்புட்டாக கொடுத்துருவோம். இன்புட்டாக கொடுத்து இதை தூக்கி இந்த இதில் கொடுப்போம். கொடுத்து இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், பார்த்தீங்களா உங்களுக்கு வந்துடுச்சு அது. அதாவது டெக்ஸ்ட்டுக்குள்ளே உங்களோட அந்த நாய்ஸ் எஃபெக்ட் வந்து இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா இதில் வந்து நம்ம இன்னொரு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் நம்ம வந்து போடுவோம் இதில். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் எங்கே இருக்குது, டிஸ்பிளேஸ் எஃபெக்ட் எடுப்போம். ஸோ இதை தூக்கி இங்கிட்டு கொடுப்போம். நம்ம இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம இதை அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிப்போம் உங்களுக்கு புரிதலுக்காக. ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் நம்ம அதில் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன மேப்பை கொடுக்குன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதையே நான் மேப்பாக கொடுக்குறேன். இந்த லூமா கீயவே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மேப்பாக கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் லைட்டாக இந்த ஆஃப்செட் இதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஒயில் வாங்க வந்துட்டு எக்ஸ் ஆஃப்செட் ஒய் ஆஃப்செட்டை 0 பண்ணிடுவோம். இதை வந்து லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். .002 வச்சுருவோம். 0.003 வைப்போம். ஓகே, இதெல்லாம் இந்த வேல்யூலாம் வந்து இந்த இதில் கொடுக்குற வேல்யூலாம் வந்து உங்களோட ஓன் வேல்யூவாக தான் இருக்கணும். நான் எனக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வைக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் ஒரு மெர்ஜ் நோடு ஒன்று எடுங்க. இப்போ உங்களுக்கு 2 செட்டிங்ஸ் இருக்குது. ஒன்று 2 கம்ப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க. ஒன்று என்னென்னா நெருப்பு சும்மா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நெருப்பு போகிற மாதிரி, இன்னொன்று இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணியிருக்கீங்க. அந்த ரெண்டும் என்ன பண்ணுங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இதை ஃபோர்க்ரவுண்டாகவும் இதை பேக்ரவுண்டாகவும் கொடுத்து இதை தூக்கி நம்ம அவுட்புட்டில் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இந்த மெர்ஜினோட செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கலான்னா ஓவர்லேன்னு இருக்கும், அதை கொடுங்க. ஓகே, ஸோ இதில் இந்த டிஸ்பிளேஸ் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆர்ஜிபி கர்வ் ஒன்று எடுங்க. இதில் ப்ரீ இந்த இதை எனேபிள் பண்ணிப்போம், ஆல்ஃபா டிசேபிள் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, குட். ஸோ இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு நம்ம இந்த ஃபயர் இதெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஃபைனலாக வந்து ஒரு இப்படியே இந்த பொதுவாக நெருப்பு எரியும் போதே ஒரு விதமான அந்த டிஸ்டார்ஷன் எஃபெக்ட் இருக்கும்ல, ஹீட் டிஸ்டார்ஷன். ஸோ அது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் ஒரு டிஸ்பிளேஸ் நோடு எடுக்கிறேன். டிஸ்பிளேஸ் நோடு எடுக்கிறேன். எடுத்துட்டு இதுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஒரு புது ஃபாஸ்ட் நாய்ஸ் ஒன்று எடுப்போம். ஸோ இந்த ஃபாஸ்ட் நாய்ஸை நான் லெஃப்ட் வியூவில் போடுறேன். போட்டுட்டு அதே மாதிரி கருப்பாக்கி விடுவோம். போட்டுட்டு இதில் கான்ட்ராஸ்ட்டு இருக்கட்டும், டீட்டெயிலை வந்து கொஞ்சம் அதிகமாக்கி விடுவோம். ஆக்கிட்டு ஸ்கேலை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி சின்னதாக்கி விடுவோம். இதையும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆஃப் செட்டையும் சீத்தையும் வந்து அனிமேட் பண்ணிக்கிறேன். கடைசியில் வச்சுட்டு இப்படி கொண்டு வந்துடுவோம். அதே மாதிரி சீட் வேல்யூ வந்து ஒரு 3 வைப்போம். ஓகே, இப்போ இதை தூக்கி நம்ம இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு எக்ஸ் ஆஃப்செட் ஒய் ஆஃப்செட்டை குறைச்சிருவோம். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா இது நீங்கள் இப்படி ப்ளே ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்படியே இந்த ஹீட் டிஸ்டார்ஷன் எஃபெக்ட் வரும். ஓகே, அதுக்கு தான் வந்து இந்த இது. ஸோ எனக்கு ஃபைனலாக இப்போ இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலரிங் தான் பண்ண போகிறோம். ஸோ கலரிங்க்கு என்ன பண்ணலான்னா நாம் ஒரு டெக்ஸ்சர்னு ஒரு நோடு இருக்கும், அதை எடுப்போம். இந்த டெக்ஸ்சரை கொடுத்துருவோம். இதில் இப்போ இந்த டெக்ஸ்சர் வந்து என்ன பண்ணணும்னா இதில் ஏதாவது ஒரு கலர் மேப் நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஒரு உங்களோட பிளாக் ஒயிட்டுக்கு வந்து கலராக வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிளேன் ஒன்று எடுத்து வைக்கிறேன். இந்த பிளேனுக்கு வந்து சாலிடுக்கு பதிலாக கிரேடியன்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த கலரை தூக்கி இங்கே கொடுத்துருவோம், இதில் டெக்ஸ்சராக கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதில் ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்துகிட்டு வச்சுப்போம். ஸோ இதில் வந்து நான் இந்த கோடு நான் எடுக்கிறேன். நீங்கள் இதை பார்த்து அப்படியே பண்ணுங்கள். ஹேஷு A
100 கொடுப்போம், என்டர் கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொன்று கிளிக் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா DA1F05 கொடுத்து என்டர் கொடுப்போம். மூணாவது இதுக்கு ஹேஷு காப்பி பண்ணி போடுவோம். என்னோட இந்த கலர் கோடு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னோட இதை அப்படியே பார்த்து பண்ணுங்கள். அப்படின்னா நீங்களும் நெட்டில் எடுத்து கூட பண்ணலாம். பட் என்கிட்ட டைம் ஆகுனால காப்பி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த 4th கலர் வந்து என்னதுன்னா இது. 5வது கலர் வந்து இது. 6வது கலர் வந்து ஒயிட்டே இருக்கட்டும், பட்டு நம்ம எல்லோ மாதிரி கொடுப்போம், கடைசி கலர். ஸோ இந்த வேல்யூலாம் உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, குட். இப்போ நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் க்ளோ வந்து கொடுக்கணும். இதுக்கு நம்ம இப்போ இதுக்கு வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணி நம்ம க்ளோ கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கலர் கரெக்ஷன் நோடு எடுத்து இது நடுவில் போடுங்க. போட்டுட்டு சேச்சுரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். இது ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா அது கலரே போயிடும் மறுபடியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஓகே, ஒரு வேல்யூ ஒரு 0.8 அந்த மாதிரி ஒரு வேல்யூ வச்சு நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கலர் கர்வ்ஸ் இருக்கும், அதை எடுப்போம். RGB கர்வ்ஸ் எடுத்து இல்லை ப்ரீ டிஃபைன் போட்டுருவோம். ஆல்ஃபா எனேபிள் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு ரெட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது ப்ளூவை வந்து குறைச்சிக்குவோம். ஸோ ப்ளூவை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அங்கே ஒரு ஆரஞ்சு டோன் வரும் உங்களுக்கு. அந்த கலர் கரெக்ஷன் அந்த வேல்யூ வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், சேச்சுரேஷனை. ஓகே, குட். ஸோ இதில் இதுக்கு இடையில வந்து வேணால் தேவைப்பட்ட இன்னொரு கலர் கர்வ்ஸ் போட்டு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களோட தேவையை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இருக்குமே தவிர நான் என்னோட தேவையை பொறுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த கலர் கரெக்ஷன் கலர் கர்வ்ஸ் எல்லாம்ட்டு உங்களுக்கு தேவை எப்படியோ அது மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து நம்ம க்ளோ கொடுக்கணும். ஸோ க்ளோக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சாஃப்ட் க்ளோன்னு இருக்கும், அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவராக இருக்குது. ஸோ த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ அதிகப்படுத்திட்டு கெயினை கம்மி பண்ணுவோம். ஸோ க்ளோ சைஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விடுவோம். ஓகே, இதுக்கு இடையில இன்னொரு க்ளோ ஒன்று கொடுப்போம், நார்மல் க்ளோ வேல்யூ. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவோம். க்ளோ வேல்யூ வந்து 0.25 வைப்போம். க்ளோ சைஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க டுட்டோரியல். ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஸோ இது என்னென்னா நீங்கள் வந்து இதில் எந்த ஒரு இதையும் நீங்கள் போடலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து இதில் எந்த ஒரு இதையும் போடலாம். ஈவன் நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் இதில் ஃப்ளேமுக்கு பதிலாக வந்து ஃபயர்னு கூட மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து வரும். ஃபயர் இல்லை எனக்கு வந்து என்னோடய சேனல் நேமே வேணும்னா அதையும் கூட பண்ணிக்கலாம், அதுக்கு ஏற்றாப்புல வரும். எனக்கு இந்த இதுவே வேண்டாம், எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு வேண்டாம், எனக்கு வந்து லோகோ வேணும் அப்படின்னா ஒரு லோகோ எடுத்து நீங்கள் அதில் போட்டால் வச்சிங்களேன் அதுக்கு ஏற்றாப்புல வரும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவை அதுவும் அதுக்கு ஏற்றாப்புல வந்து இந்த இது வரும். ஸோ அதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வேணுமோ அதை மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஆனால் என்ன கொஞ்சம் நிறைய நோட்ஸ்லாம் போட வேண்டியது, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸான டுட்டோரியல்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய லைக் போட்டு விடுங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லாம் கீழே சும்மா தான் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். நான் சேனலுக்கு நான் அப்டேட்ஸாக இப்போ நான் கொஞ்சம் அடிக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி இன்ட்ரோ டைட்டிலில் வந்து வீடியோ வந்துருக்கு பார்த்துப்பீங்களா, அந்த லோகோ சேனல் லோகோ. அந்த சேனல் லோகோ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கிடெக்சர் இருக்காமல் அப்ராரு அவன் தான் செஞ்சு கொடுத்தான் எனக்கு. ஸோ அவனுக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.